ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம், யாரெல்லாம் பார்க்க தேவையில்லை, யாரெல்லாம் பார்த்து அவங்களுடைய பொன்னான நேரத்தை வீண் பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சும்மா வளவலன்னு பேசிக்கிறாங்க, மொக்க வீடியோ, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை, டிப்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குன்னா நம்ம முன்னாடியே நம்மளே சொல்லிட்டா பாவம் அவங்களுடைய நேரத்தையாவது மிச்சப்படுத்துவாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த டிப்ஸ் கால்ஸ் எதிர்பார்த்து பார்க்குறவங்க, அப்புறம் ஏதாச்சும் ட்ரிக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறவங்க, அப்புறம் ஒரே நாள்லேயே ஒரே மாதத்துலேயோ பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப ஈஸியாக பணம் பண்ணிடலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ அவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ட்ரேடிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நான் எதுவும் பணம் பண்ண முடியல அப்படின்றவங்களும் சரி ஏதாச்சும் நம்ம ட்ரேடிங்கில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணுறவங்களும் சரி, முழுக்க நான் என்னுடைய எஃபர்ட்டை நான் செலுத்துகிறேன், நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறேன், இதில் ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது, இதில் இது டிசிப்ளினாக பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்புறம் இந்த பொறுமையாக பார்க்குறவங்க, அதாவது என்ன சொல்லுது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க, அதாவது இது வேல்யூபிள் விஷயம் அப்படின்னு ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இது டைம்லெஸ் வீடியோ தெரியும், ஒரு சில வீடியோ இது வாழ்க்கையாகவே மாறிடும். ஓகே, நான் சின்ன வயசில் என்னுடைய வில்லேஜ் பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் 6வது 7வது படிக்க சொல்ல ஒரு அண்ணா சைக்கிளில் போவார், நான் நடந்து போவேன், பக்கத்து ஊருக்கு நடந்து போவேன், ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், எங்களுடைய கிராமத்துக்கும் அந்த ஊருக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அவர் டெய்லி சைக்கிளிங் பண்ணுவார், அதாவது இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போவார், 3 கிலோமீட்டர் அங்கேருந்து ரிட்டர்ன் வருவார். சார், சைக்கிள் ஓட்டுறதுலாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லலாம். அவர் ரைஸ் மில், அதாவது இங்கே என்ன ரைஸ் மில் தமிழில் என்ன சொல்லுது, அரிசி ஆலை, டெலிவரி கொடுத்துட்டு வருவார். அரிசி மூட்டையை சைக்கிளில் எடுத்து போய்ட்டு டெலிவரி கொடுத்துட்டு வருவார். எப்படி டெலிவரி கொடுப்பார், முன்னாடி ஒரு பேக்கு, பின்னாடி கேரியரில் ஒரு பேக்கு, அவர் தலை மேலே ஒரு பேக்கு. எல்லோரும் எங்கள் ஊரில் இருக்கிற அதிகமான ஜனங்க ஒரு வியப்பாக பார்ப்பாங்க அவர். சைக்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும் சார் அவருடைய சைக்கிள். அது கிட்டத்தட்ட கொஞ்சம் மோடு பள்ளம் தான் இருக்கும். அந்த 3 கிலோமீட்டர் அப்படின்றது கொஞ்சம் அப்பு கொஞ்சம் டவுன் அப்படி இருக்கும், கொஞ்சம் தூரம் மெரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருஷத்தில் ஃப்ரீயாக வருவார், அதாவது லோடு ஏற்றிட்டு போக சொல்ல கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், வருஷத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரொம்பவும் வியப்பாக பார்ப்பாங்க. இதை நாங்கள் சைக்கிள் ஓட்ட தெரியாத நாங்கள், அதாவது இப்போ 6வது படிக்க சொல்ல எனக்கு சைக்கிள் அவ்வளோ சைக்கிள் வாங்குறதுக்கு வசதியும் இல்லை, சைக்கிள் ஓட்டவும் தெரியாது எனக்கு. அப்போது ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. இப்போ அந்த டைமில் நாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுமா இல்லை அந்த மாதிரி ஓட்ட கற்றுக்கணுமா, அதாவது எப்படின்னா அவ்வளோ வெயிட், அவ்வளோ என்ன சொல்லுது, அவ்வளோ ஒரு சுமையோட ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணுமா, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுமா ஃபஸ்ட்டு? எஸ், ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். என்ன பண்ணுறாங்க இப்போ இருக்கிறவங்க, அதே மாதிரி ஓட்ட கற்றுக்கணும் நாம், அதாவது ஃபுல் வெயிட்டாக தலை மேலே வெயிட் வச்சுக்கிட்டு, பின்னாடி வெயிட் வச்சுட்டு, முன்னாடி வெயிட் வச்சுட்டு, இன்னும் 2 பேர் வேணும் உட்கார வச்சுக்கிட்டு அப்படி ஓட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஓட்ட கற்றுக்க முடியுமா? முடியாது. எந்த ஒரு செயலையும் மனசில் பதட்டம் இல்லாமல் சந்தோஷமாக மன நிறைவோடு எந்த செயலை செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இப்போ நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோன்னு எடுத்தோன்னே சீட் மேலே உட்காந்து கற்றுக்குமா? நம்ம சின்ன வயசில் இருக்க சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம கால் கூட எட்டாது. அப்போ என்ன பண்ணுவோம், அரை பெடல், அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு காலை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதில் எத்தனையோ டைம் கீழே விழுவோம், முட்டியில் அடிபடும், கீழே குத்திக்கும், கால் குத்திக்கும், ரத்தம் வரும். அதில் வீட்டில் சொன்னால் திட்டுவாங்கன்ற ஒரு பயம், அதுக்கப்புறம் மண்ணை போட்டு பூசிக்குவோம் காலில், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். வீட்டில் அடிபடிச்சான்னு கேட்பாங்க, எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம். இந்த ட்ரேடிங்லேயும் சேம் அதே தான் பிரச்சனை ஆகிட்டுருக்கு நமக்கு. இது லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க, சொல்ல முடியாது.
ஓகே, இந்த அரை பெடல் கற்றுக்க சொல்லவே வேறு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபுல் ரெஸ்பான்சிபிளாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க ரொம்ப ஹெவி வெயிட்டோட. அப்புறம் நார்மலாக எல்லோரும் ஸ்ட்ரீட்டில் உட்காந்து ஓட்டுவாங்க, இல்லை அவங்கள பார்த்தா ஆசையாக இருக்கும் நம்மளும் அது மாதிரி ஓட்ட முடியாதா அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த அரை பெடல் ஓட்டு கற்றுக்க சொல்லக்கூட எத்தனை டைம் கேள்வி வரும். அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் சித்தப்பா பெரியப்பா யாராச்சும் நமக்கு சைக்கிள் பின்னாடி பிடிச்சிட்டா நல்லாயிருக்குமேன்ற ஒரு சப்போர்ட்டிங் அவங்களுக்கு பிடிச்சிக்க சொல்லுவோம். கொஞ்சம் தூரம் நம்ம ஓட்ட சொல்ல அவங்க பிடிச்சிட்டாங்களா இப்போ ஓட்டு பண்ணி இப்போ நான் பின்னாடி பிடிச்சிருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி ஓட்ட சொல்ல பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்கிற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம தைரியமாக ஓகே நம்ம கேள்வி இருந்தால் கூட அவங்க பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க திரும்பி பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க, கை விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்வாங்க. ஸோ இந்த ட்ரேடிங்கில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்சிட்டு பேக் சப்போர்ட் இருக்காங்களான்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிட்டு வராங்களான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நீங்கள் சப்போர்ட் தைரியம். இதில் வந்து மெயின் என்னென்னா தைரியம் இல்லை. ஃபஸ்ட்டு தைரியம் இல்லைன்னா ஏற்கனவே முன்னாடி விட்ட லாஸ் உங்களை பயமுறுத்தும், இல்லை இப்போ என்னென்னு புரியாமல் ஒரு லாஸ் உங்களை பயமுறுத்தும், மொத்தத்தில் உங்களுக்கு டோட்டலாக பயமுறுத்தும். ஓகே, இந்த விஷயம் அடுத்த கட்ட நெக்ஸ்ட் மூமெண்ட் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரேடிங் வரலாம். அந்த சைக்கிளிங் விஷயத்தை விட்டுட்டு ட்ரேடிங் வந்துடலாம். இந்த ட்ரேடிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, மன நிறைவோட சந்தோஷமாக ட்ரேடிங் பண்ணணுன்னா யாரால் முடியும்? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு 90% மக்கள் வந்து எல்லாமே வந்து டிப்ரெஷன்லாம் இருக்காங்க. எல்லார்கிட்டையும் பணம் இல்லை, வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவன் வந்து ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயம் வந்து பெரிய பணக்காரங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? எஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப் மேனேஜ் பண்ணுறவங்களோட பணம் தான் வந்து லாஸ் ஆகும். இது வந்து சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி அவ்வளோ நேச்சுரலே அவ்வளோதான். இப்போது நம்ம ஊருங்களாம் குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாராய கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க, டீம் ரொம்பிட்டு இருக்கும். அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி அந்த பணத்தை கடன் வாங்கியாவது குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட பணம், எல்லாருடைய பணம் லாஸ் ஆகுதுன்னா எந்த பணம் லாஸ் ஆகுது? சாதாரண பொதுமக்களுடைய பணம் தான் லாஸ் ஆகுது. ஸோ பொதுமக்களோட பணம் வந்து இப்படி தான் வீணாக தான் போகும். ஏன்னா வந்து அவங்க கற்றுக்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு ட்ரேடிங் பண்ணணுன்ற மைண்ட் செட் தான் இருக்கும். இது யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னா கடைசி வரலும் கற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற எண்ணம் கிடையாது. இப்போ நான் தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், வீடியோ கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப அவசரமாக இருப்பாங்க அவங்க. இன்ஸ்டன்ட் இப்போ நான் பணம் நாளைக்கு பார்க்கணும், எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களுடைய டைம் வேஸ்ட் வீடியோ நான் பார்த்துட்டு நான் நாளைக்கு போய்ட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன், உங்கள் வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பணம் நமக்கு வருதுன்னா அந்த அந்த பணம் சோர்ஸ் எப்படி இருக்கு, நீங்கள் உங்களுடைய மல்டி சோர்ஸ் இருந்தால் தான் சிங்கிள் சோர்ஸ் வந்து ஈஸியாக வரும். உங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது, அல்ல அதுவும் இல்லை என்கிட்ட கடன் வாங்கி தான் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் வர வேண்டாம். சார்ட்டை பார்க்குறாங்க, சார்ட்டை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு இப்போது உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 10,000 ரூபாய் வச்சுட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் ஜீரோ பணம். இந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் சார்ட்டை பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட இந்த மைண்ட் செட்டோட சார்ட்டை பார்க்குறீங்க. யார் வந்து ட்ரேடிங் கற்றுக்குவாங்க? இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது இவங்களோட மைண்ட் செட் நான் ட்ரேடிங் பண்ணணும், எனக்கு சம்பாதிக்கணும். இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ட்ரேடிங் கற்றுக்கணும், நான் சார்ட் ரீடிங் பண்ணுறோம். பணம் வச்சுக்கிட்டு சார்ட்டை பார்க்குறதுக்கும் பணம் இல்லாமல் சார்ட்டை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்லுவேன், அவங்களுக்கு இந்த 3 மாதத்துக்கு வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுவேன், இந்த 3 மாதத்துக்கு தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் 0 பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கற்றுக் கொடுத்து சொல்லி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு பண்ணுவாங்க, அவசரப்பட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ நம்ம ட்ரேடிங் கற்றுக்காமல் ட்ரேடிங் பண்ண என்ன ஆகும்? லாஸ். ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது. இப்போ இன்னும் ட்ரேடிங் அந்த லேர்னிங் கம்ப்ளீட்டாக முடியல அப்படின்னா ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுவாங்க? ஸோ சார்ட்டை பார்க்குறது வந்து அந்த அமைப்பு வருது இல்லைங்களா. இப்போ இன்னொன்று விஷயம் சொல்ல கேட்டுங்க, சார்ட்டில் செட்டப் அந்த நல்ல சூப்பரான செட்டப் வந்தால் மட்டும்தான் ட்ரேடிங் எடுக்கணும். ரைட், ஓகேங்களா? நல்ல செட்டப் வந்தால் ட்ரேடிங் எடுக்கணும். ட்ரேடிங் எடுக்கணுன்னே சார்ட் பார்க்குறது ஒரு மாதிரி, அதாவது ட்ரேடிங் எடுக்கணுன்னே சார்ட் பார்த்தா பதட்டம் வரும். இன்றைக்கி இந்த ட்ரேட் பண்ணுமா, டைம் ஆயிடுச்சு, மணி 10 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு,
இல்லை ட்ரேடிங் பண்ணமே இப்போ இங்கே செல் பண்ணிடலாமோ, இங்கே பை பண்ணிடலாமோ, இல்லை டைம் 11 மணி ஆச்சே, ஐயோ டைம் ஆகுது என்ன பண்ணுமே அப்படின்றது ஒரு செட் வேறு. காலையில் சார்ட்டை பார்க்குறீங்க, 10 மணிக்கு 10:30 மணிக்கு சார்ட்டு பார்க்குறீங்களா, ஓகே எதுவும் செட்டப் வரலையா, பரவாயில்ல ட்ரேடிங் நீங்கள் வேணாம், இல்லை இந்த செட்டப் இல்லை இது ஓகே, இது செட்டப் நல்லா இல்லை வேணாம் எனக்கு, இல்லை இன்றைக்கி ட்ரேடிங் தேவையில்லை எனக்கு, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் சார்ட்டை பார்க்கணும். சார்ட்டை பார்க்கறது வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்க்கக்கூடாது. ஏன்னா செட்டப் நல்ல சூப்பரான செட்டப் வந்துக்குதான்னு பாருங்கள். இல்லை வரலன்னா இப்போ விட்டுருங்க, இல்லை புரியலாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சார்ட்டை ஃபில்டர் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இந்த சார்ட் புரியல, இந்த சார்ட் எனக்கு புரியல, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, ஃபஸ்ட் அதில் தெளிவாங்க. சார்ட் புரியல அப்படின்றப்போ நீங்கள் எப்படி ட்ரேடிங் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகலாம் எப்படி? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இவ்வளோ தூரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த 4 விஷயம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் 4 விஷயம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் டெலிகிராம் சேனலில். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள், ஃப்ரீ தான் அது. இன்னொன்று வந்து ப்ரைம் அப்படின்னு இருக்குது, அது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லைஃப் டைமுக்காக டெலிகிராம் சேனல் இருக்குது. அது வந்து லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் நிறைய ஆங்கிளில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து 1 இல்லை 2 மட்டும் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஃப்ரீயில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.